எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாமாக பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் குவாலிட்டி டைம். குவாலிட்டி டைம். இந்த டாபிக் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதுல்லங்க? ஆமாங்க. டைம்ன்றது நமக்கு தெரியும். அது என்ன குவாலிட்டி டைம்? வாங்க, அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். இந்த காலத்துல நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க. குவாலிட்டி டைம். என்னோட ஃபேமிலி உள்ள குவாலிட்டி டைம்ன்றது இல்ல. என் குழந்தைங்கள் கிட்ட குவாலிட்டி டைமே இல்ல. இல்ல என் ஒய்ஃப் கிட்ட குவாலிட்டி டைம்னா இல்லவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பேசுறத நம்ம இப்ப கேட்கிறோம். குவாலிட்டி டைம் அப்படின்னா என்னங்க? தரமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். தரமான நேரம் அப்படின்னா, அன்போட நம்ம செலவு செய்யக்கூடிய நேரம். ஒரு காஃபி குடிக்கிற நேரத்துல கூட எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசும்போது, அந்த நேரம் கூட ஒரு குவாலிட்டி நேரம் தாங்க. ஆனா, இந்த காலத்துல பரபரப்பா எல்லாரும் இயங்கிட்டு இருக்கும்போது, குவாலிட்டி டைம் அப்படின்றதுக்கு டைமே இல்லங்க. பிள்ளைகள் ஒரு கவனத்தோடையும், அன்போடையும் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, குழந்தைகளோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பீச்சுக்கு குழந்தைகள கூட்டிட்டு போனாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைகள் விளையாடுறத அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. குழந்தைங்க என்ன செய்யுது? என்ன ஓடுதுன்னு சொல்லிட்டு, தானும் குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுவாங்க. இல்ல குழந்தைகள் மேல கண்ண வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. குழந்தைகள் கேட்கக்கூடிய கொஸ்டின்களுக்கு தவறாம ஆன்சர் பண்ணுவாங்க. மாத்தி மாத்தி சொல்லாம, அந்த டைம்க்கு ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லணும்னு நெனச்சுட்டு சொல்லாம, தெளிவுபடுத்த விதமா, குழந்தைகளோட வயதுக்கு ஏத்த மாதிரி, அத முழு கவனத்தோட கேட்டு, அவங்களுக்கு முழுமையா புரியிற அளவுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. இதுதான் குவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப குழந்தைகள் ஏதாவது கொஸ்டின் கேட்டாவே எவ்வளவுத்துக்கு எவ்வளவு ஷார்ட்டா அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமோ, அவ்வளத்துக்கு பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஷார்ட்டா ஆன்சர் சொல்லி முடிச்சிடுறாங்க. இதனால குழந்தைகள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள்லயே கேட்கக்கூடிய அந்த விஷயத்தையே அப்படியே குறைச்சுக்கிட்டே வந்துடுறாங்க. நானே Googleல சர்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம கூட டிஸ்டன்ஸ அதிகமாக்கிட்டே போயிடுறாங்க. இல்லன்னா, குழந்தைகள் கேட்கும்போது, கேட்கக்கூடிய கொஸ்டின்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, நம்ம கவனத்த மொபைல்லயோ, இல்ல லேப்டாப்லயோ, இல்ல டிவிலயோ, இல்ல நம்ம செய்யக்கூடிய வேலை மேலயும் கவனத்த வச்சுக்கிட்டு, "ஆ இந்த கொஸ்டின் கேட்டியா? இதுக்கு தான் இதான் ஆன்ஸர்ன்னு நான் அன்னைக்கே சொன்னனே! அன்னைக்கு சொல்லும்போது நீ சரியா கவனிக்கலையோ?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது, குழந்தைகளுக்கு நம்ம அடுத்த கொஸ்டின் கேட்கக்கூடிய சான்ஸே குடுக்காம போயிடுறோங்க. உண்மையான தரமான நேரம் அப்படின்னா, குழந்தைகள் ஒரே கேள்விய 10வது தடவ கேட்டாலும், அது பொறுமையா நம்ம லிசன் பண்ணி, இந்த குழந்தை 10வது தடவையும் அதே கொஸ்டின் கேக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இன்னும் அந்த குழந்தை அதுக்கான ஆன்சர் நீங்க சொன்ன ஆன்சர்ல தெளிவாக ஆகல அப்படின்றதால தான் 10வது தடவையும் அதே கொஸ்டின திரும்ப ரிப்பீட் பண்ணுதுன்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. குழந்தைகள் கொஸ்டின் கேட்கும்போது எந்த வேலையில இருந்தாலும் அத நிறுத்திக்கிட்டு குழந்தைகள் மேல கவனம் வைக்கிறது பேரு தான் குவாலிட்டி டைம். குவாலிட்டி டைம். நெறைய பேருக்கு இதோட மீனிங்கே சரியா தெரியல அப்படின்னு சொல்லலாங்க. நான் குழந்தை கூட தானே இருக்கேன். நான் வீட்லயே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நெறைய ஹவுஸ் ஒய்ஃப நம்ம பார்த்துட்டோம். நீங்க வீட்லயே இருந்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க கூட இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல. குழந்தைங்களோட இருக்கீங்க அப்படின்னா, குழந்தைங்களோட சேம் இதுலயே அதே டியூன்லயே நீங்களும் இருக்கீங்கன்னு அர்த்தம். குழந்தைகள் ஒரு ரூம்ல உட்காந்துட்டு மொபைல வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கும்போது, நீங்க ஒரு மொபைல வச்சுட்டு ஒரு மூலையில உட்கார்ந்திருந்தீங்கன்னா, குழந்தைகளோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு அர்த்தம் இல்ல. ஸோ நெறைய விஷயம் இருக்குங்க. அப்ப குவாலிட்டி டைம்னா என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ப்ரீவியஸ் ஜெனரேஷன் மக்களுக்கு குவாலிட்டி டைம்ன்றத எக்ஸ்ப்ளைன் பண்ண அவசியமே இல்லாம இருந்துச்சு. ஏன்னா, அவங்க குழந்தைகளோட சேர்ந்து விளையாண்டாங்க. இல்லன்னா, குழந்தைகள் விளையாடக்கூடிய இடத்துல சும்மா வந்து உட்கார்ந்துகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இது கூட குவாலிட்டி டைம் தான். அது இல்லாம குழந்தைகள பள்ளிக்கூடம் கூட்டிட்டு போயிட்டு விடுறதும், திரும்ப ரிட்டர்ன் வரும்போது குழந்தைகள கூட்டிட்டு வர்றதும் பெற்றோர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி பண்ணும்போதும் குழந்தைகளோட நடந்து வர நேரத்திலேயே ஸ்கூல்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லா கதையும் குழந்தைகள் சொல்லக்கூடிய விஷயமா, இடமா அது இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ரிலேஷன்ஷிப்ப குழந்தைகள் கிட்ட ஏற்படுத்தியிருந்தாங்க. இதுவும் குவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லலாம். இது விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குற டைம்ல குழந்தைகள் எல்லாம் பெற்றோர்கள் பக்கத்துலயோ, இல்ல பெரியோர்கள் பக்கத்திலேயே வந்து படுத்துக்கிட்டு கதை சொல்லுங்க ஆச்சி இன்னைக்கு அப்படின்னு கதை கேட்கும்போது, அந்த டைம் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லன்னா, ஈவினிங் எல்லாரும் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு, கதை பேசிக்கிட்டு, இல்லாட்டினா நைட் எல்லாம் உட்காந்து டின்னர் சேர்ந்து சாப்பிடுறது, இல்ல மதியம் சேர்ந்து சாப்பிடுறது, இப்படி ஒண்ணா சாப்பிடுறது கூட குவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள சேர்ந்து பண்றது தான் குவாலிட்டி டைம் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். என்ன இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் 5 விதமான மக்களோட சேர்ந்து சாப்பிடும்போது, அப்பா, இல்ல பாட்டி, தாத்தா, இல்ல சின்ன குழந்தை, இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு வயதில இருக்கக்கூடிய எல்லாரோட சேர்ந்து சாப்பிடும்போது, அவங்க அவங்களோட டேஸ்ட் என்ன இருக்கு? அவங்க எப்படி உட்கார்ந்து சாப்பிடுறாங்க? அப்படின்றதெல்லாம் ஈஸியாவே வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி பண்ணும்போது, குழந்தைகளோட லைஃப் ஸ்கில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே இம்ப்ரூவ் ஆயிட்டே வருங்க.
குவாலிட்டி டைம் எப்போ ஒரு குழந்தைகளுக்கு சரியான டைம்ல அளவுல கிடைக்கலையோ, அப்பயே அந்த குழந்தைகள் தன்னோட தனித்தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு காலதாமதம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த குவாலிட்டி டைம்னா 1 ஹவர் நான் என் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணணும், 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு டைம் லிமிட்லாம் இல்லங்க. உங்க குழந்தை உங்க கூட கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய டைம், அதுதான் குவாலிட்டி டைம். இல்ல நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய டைம், அதுதான் உங்களோட குவாலிட்டி டைம். இப்படி ஒரு தரமான நேரம் பிள்ளைகளோடயும், நம்ம குடும்பத்தோடயும் கவனமா, மனதார நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னா, அதுதான் குவாலிட்டி டைம். சரி. இந்த குவாலிட்டி டைம் அப்படின்றது நிறைய பேர் சொல்லக்கூடியது, என் குழந்தை கூட டெய்லி 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்றாங்க. இது போதும்ல, இது போதும்ல என் குழந்தை கூட அப்படின்னு டைம வேஸ்ட் பண்றாங்களே தவிர, மனப்பூர்வமான அந்த 1 ஹவர் டைம்ல குழந்தைங்க கிட்ட என்ன பேசுச்சு? நீங்க குழந்தைங்க கிட்ட என்ன பேசுனீங்க? இல்ல பெற்றோர்களுடன் குழந்தைகள் வந்து எவ்வளோ நேரம் உட்கார்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம தான் நம்ம கரெக்ட்டா கால்குலேட் பண்ணணுங்க. இந்த காலத்துல பெற்றோர்கள் முடிந்த அளவுக்கு வேலை பளுவோட காரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ரிலாக்ஸ் டைம் கிடைச்சாலும், தான் தனியா இருந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனா குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும் அப்டின்னா, அதுவே ஒரு டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்றாங்க. இதே சேம் தாங்க குழந்தைகளுக்கும். அம்மா கிட்ட போயிட்டு சொல்லணும்னா, அம்மா பிஸியா இருப்பாங்கன்னு குழந்தைகளே வந்து தனக்குள்ளேயே ஒரு லிமிட்ட வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பேசும்போதும், விளையாடும்போதும் குழந்தைகள் வந்துட்டு சொல்றத சரியா கேட்காம போனோம் அப்டின்னா, குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் நம்பிக்கை விதைக்காத பட்சத்துல, குழந்தைகளே வந்து நம்ம கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க. ஸோ எப்படி பண்ணணும் அப்டின்னா, ஒரு குவாலிட்டி தரமான நேரம் நீங்க செலவழிக்கணும் அப்டின்னா, குழந்தைங்க கிட்ட நம்பிக்கைய நீங்க விதைக்கணும். அம்மா எந்த நேரத்திலயும் குழந்தைகள் சொல்றத கேட்கறதுக்கு இல்ல ஆச்சி தாத்தா ரெடியா இருக்காங்க. நீங்க எந்த விஷயத்தையும், உணர்வுகளையும் குழந்தைங்க கிட்ட திறம்பட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களோட பிள்ளைகளோட உறவு வந்து பார்த்தீங்கன்னா, தரமானதாக இருக்கணுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளோட தரமான நேரம் இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே வரும்போது, குவாலிட்டி டைம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் ஆகும். ஈவன் ஸ்கூல்லேருந்து வந்தோனே ஒரு 10 நிமிஷம் நீங்க குழந்தைங்க கூடயே உட்காந்துட்டு, ட்ரெஸ் மாத்துற அந்த நேரத்தில கூட உட்காந்துக்கிட்டு கதை கேட்கலாம். அப்படி கேட்டீங்கன்னா கூட, குழந்தைகளுக்கு எனக்காக அம்மா இந்த 10 நிமிஷம் கூட தான் இருக்காங்க அப்படின்னு, அந்த நேரம் எனக்குரிய நேரம் அப்படின்னு மனதுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். பேசாத பிள்ளைகள் கூட அந்த 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா, அழகா பேச ஆரம்பிச்சுருவாங்க. என்னதான் நம்மளோட வாழ்க்கை முறை பிஸியான ஒரு வாழ்க்கை முறையா மாறியிருந்தாலும், நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு பேசிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குவாலிட்டி டைம்ங்க. நம்மள ஒரு நல்ல மனிதர்களா உருவாக்கணும் அப்படின்னா, அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைவா இருந்தா மட்டும் தான், குடும்ப உறவு நிறைவா இருந்தா மட்டும் தான், நம்ம நல்ல ஒரு ஜெனரேஷன உருவாக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி டைம். நெறைய பேருக்கு இதோட அர்த்தம் அப்படின்றது இந்த காலத்துல சரியாவே புரியாமயே போயிடுச்சுங்க. குழந்தைகளோட தரமான நேரம் செலவு பண்றதால என்ன நன்மை இருக்க போகுது? இதனால குழந்தைகள் என்ன செஞ்சுடுறாங்க? நான் சொல்றத என் குழந்தை கேட்கறதே கிடையாது. இதுல போய் நான் போய் என்னத்த தரமான செலவு செய்யணும்? ஏன் டைம நான் வேஸ்ட் பண்ணணும்? அப்படின்னு தான் நெறைய பேர் வந்து கேட்கறாங்க. பிள்ளைகளோட நேரம் செலவிடுறது அப்படின்றது அவங்க கூட உட்கார்ந்து படிக்கிற நேரம் கிடையாதுங்க. மத்தபடி ஜென்ரலா குழந்தைகளோட ஆர்வத்தையும், அதுங்க பேசக்கூடிய விஷயத்தையும் நம்ம கேட்டுக்கிறது. அதே சேம் டைம்ல அவங்க கேட்கும்போது, அதுக்கு நீங்க ரிப்ளை குடுக்கறது. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள ஒரு நல்ல வழியில வளர்றதுக்கு தூண்டுகோலா இருக்கும். குடும்பத்துல குழந்தைகள் அப்படின்றது சிறு வயதுல இருந்தே பகிர்ந்த அவங்களோட ஆர்வங்கள், அடுத்தது பள்ளி படிக்கிற விஷயங்கள், இத கூட நீங்க வந்து திரும்ப திரும்ப குழந்தைகளோட ஷேர் பண்ணலாங்க. இப்படி பண்ணும்போது, "ஓ! சின்னதுல இப்படி இருந்துட்டு இருந்தனா, இப்ப இப்படி இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரான, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை பாதை குழந்தைகளுக்கு ஈஸியா வந்து விளங்கும். இந்த கல்வி வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நல்லா படிக்கக்கூடிய பசங்கள், குடும்பத்துல தரமான நேரத்துல இருந்து வளர்ந்த குழந்தைகளா தான் இருப்பாங்க. பாடகத்துல உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு படிக்கிற நேரத்துல மட்டும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு நம்பிக்கை குடுக்கக்கூடிய ஒரு தரமான சூழல குடும்பம் குடுக்காது. கல்விய பாதிக்கக்கூடிய ஒரு சூழல தான் அது குடுக்கும். ஈவன் நீங்க வந்துட்டு குழந்தைகள மதிக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும், குழந்தைகள் கல்விய மதிக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும், குழந்தைகளுக்கு தரமான நேரம் கிடைக்காத பட்சத்துல, குழந்தைகள் தனிமைப்படுத்தக்கூடிய விஷயம் தான் அதிகமா போகுது. சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, புத்தகம் வாசிக்கிறதுலயும், இல்ல மேத்தமேட்டிக்ஸ் பிரச்சனைகள தானா சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு தனிமைப்படுத்திக்கிட்டு போயிடுறாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஈவன் படிக்கும்போதும் நீங்க சேர்ந்து அதுக்கப்புறம் உட்கார்ந்திருந்தீங்கன்னா, குழந்தைகள் உங்ககிட்டயே தான் படிச்ச புத்தகத்திலிருந்தோ, இல்ல வீட்டு பாடத்துல வர்ற டவுட்டோ, ஏதாவது உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. இப்படி பண்ணும்போது அவங்க என்ன கேட்கிறாங்களோ, எதுல அவங்க வீக்கா இருக்காங்களோ, அத மட்டும் நீங்க இன்டைரக்ட்டா அழகா சொல்லிக் குடுக்கலாம். இப்படி பண்ணும்போது தான் குழந்தைகள் வந்து கத்துக்கிறதையும் வெறுக்காம, இது ஏன் கத்துக்கிறோம்? இதனால என்ன நமக்கு யூஸ் அப்படின்றத கரெக்ட்டா புரிஞ்சுப்பாங்க. குழந்தைங்க
குழந்தைங்களோட நடத்தை வந்து கரெக்டான விதத்துல நம்ம அழகா தட்டி கழித்து கொண்டு வரணுங்க. இந்த நடத்தை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைங்கள நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பாசிட்டிவ் மக்கள பார்த்தாலும், ஒரு சில மக்களோட நெகட்டிவ் நடத்தை தான் குழந்தைகளுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த நேர்மறை இது பண்ணாம, எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும்போது, தரமான நேரம் நீங்க குழந்தைகளோட செலவு பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்க குழந்தை இம்மீடியட்டாவே அதுங்களுக்கு நேர்மறை எண்ணங்களா உருவான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்குங்க. இந்த நடத்தையில வரக்கூடிய சிக்கல்கள அவங்க சொல்லும்போது, பெற்றோர்கள் அன்போடையும், அரவணைப்போடையும் அதோட விபரீதத்த அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சின்ன குழந்தைகளுக்கு அப்பயே அது தேவையில்ல. இந்த விஷயம் இனிமே நமக்கு தேவையில்லன்னு விட்டு குடுத்து போறதுக்கு ஒரு உதவி பண்ணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைகள் சில விஷயத்த பெற்றோர்களோட ஷேர் பண்ண முடியாமயே போனதுக்கு காரணமே, தரமான நேரம் குழந்தைகளுக்கு கிடைக்காம இருந்ததுதான். அந்த தரமான நேரம் ஏன் கிடைக்கல அப்படின்னா, பெற்றோர்கள் ஓப்பன் ஹார்ட்டா குழந்தைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இல்லாததுதான். குழந்தைகளோட நெருக்கமா இருக்கணும் அப்படின்னா, சிம்ப்ளி நீங்க அவங்க கூட உட்கார்ந்துகிட்டு, அவங்க பண்றத பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட போதும். அப்ப குழந்தைங்க, அம்மா சும்மா நம்ம கூட இருக்காங்க. அப்பா நம்ம கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. ஈவன் டீனேஜ்ல வரக்கூடிய ஏகப்பட்ட கொஸ்டின்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு கூட பெற்றோர்களுடன் தரமான நேரம் கிடைக்காததால தான் நெறைய குழந்தைகள் தடமாறி போறாங்க. இந்த மாதிரி தடமாறாம இருக்கணும் அப்படின்னா, பெற்றோர்கள் தன்னோட நேரத்த குழந்தைகளுக்காக திறம்பட செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப குவாலிட்டி டைம் கிரியேட் ஆகும். இதுக்காக நான் வந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு என் குழந்தைங்ககிட்ட போய் உட்கார்ந்திருந்தேன் அப்படின்னா, என்னோட வேலையெல்லாம் யாருங்க பாப்பா? அப்படின்னு கேட்கிறீங்களா? கரெக்ட் தாங்க. அப்ப குழந்தைங்களோட குவாலிட்டி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்காக தனியா ஒரு நேரத்த உருவாக்கிக்கிட்டு போய் உட்காரணும்னு அவசியம் இல்ல. நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற வேலையிலேயே குழந்தைகள சேர்ந்து செய்யறதுக்கு பழக்கிக்கலாங்க. சமையல் செய்யும்போது இந்த பொருள கொஞ்சம் எடுத்துக் குடு, அந்த பொருள கொஞ்சம் எடுத்துக் குடுன்னு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு, குழந்தைங்கள ஒரு வேலைக்காக நீங்க வச்சுக்கிறது தெரியாமயே ஒரு அசிஸ்டன்ட் மாரி லைட்டா வேலை வாங்கிக்கிட்டு, அதே நேரத்துல அவங்க ஏதாவது கதை சொல்லிட்டு அத கேட்டுக்கிட்டே நீங்க செய்யலாம். சமையல் செய்யும்போதும், வீட்ட சுத்தம் செய்யும்போதும், இல்ல தோட்டம் வளர்க்கும் போதும், இல்ல ஏதாவது மெயின்டனன்ஸ் வேலை பண்ணும்போதும் குழந்தைகள சேர்த்து பண்ணுங்க. தான் மட்டும் தான் செய்யணும். ஏன்னா நான் தான் இந்த பேரண்ட், குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நீங்க ஒதுக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, குழந்தைகள் வாழ்க்கையோட திறன கற்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸே இல்லாம போயிடும். இந்த வாழ்க்கை திறன கத்துக்கிற நேரத்துல தான் குழந்தைங்களோடான குவாலிட்டி டைமும் கிரியேட் ஆகும். என்னதான் குழந்தை சின்ன குழந்தையா இருந்தாலும், குழந்தைங்க நீங்க மெயின்டனன்ஸ் ஒர்க் பண்ணும்போது, ஒரு சுத்தியல் இல்ல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அதாவது ஏதாவது ஒரு பொருள அது கையில குடுத்து வச்சுக்கோ, நான் கேட்கும்போதே கையில குடு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி குடுத்து நீங்க வைக்கும்போது, குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸும் புரியும். என்கிட்ட இத குடுத்து வச்சிருக்காங்கன்னா, அப்பா கேட்கும்போது இத குடுக்கணும் அப்படின்றது தெரியும். ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி குழந்தைங்களோட சேர்ந்து பண்ணும்போது, குழந்தைகள் நம்ம சொல்லிக் குடுக்கிறத விட பார்த்து கத்துக்கிற விஷயம் நெறைய விஷயங்களா இருக்கும். எல்லா வாழ்க்கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை செயல்கள், இந்த வாழ்க்கை திறன்கள் எல்லாமே சேர்ந்தது தாங்க இருக்கு. வாழ்க்கையே வந்து கத்துக்கிற விஷயம் தான். இந்த கத்துக்கிறதுக்கு தேவையான ஒரு வாய்ப்பா நம்ம அமைச்சு குடுக்கலாம். வீட்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அன்போட பிணைப்ப நல்லா மேம்படுத்தும். தினசரி வாழ்க்கையில வந்து ரொம்ப பிஸியாகவும், சலிப்போடையும் நம்ம இருக்கும்போது, குழந்தைங்களோட ஒரு பரஸ்பர மரியாதையாவும், மகிழ்ச்சியாவும், பாதுகாப்பு குடுக்கக்கூடிய விஷயமா நீங்க வீட்ட மாத்தணும் அப்டின்னா, கண்டிப்பா இந்த மாரி வந்து குவாலிட்டி நேரம் செலவிட்டா மட்டும் தான் கிடைக்க முடியுங்க. பிள்ளைகள ஒரு சரியான பாதையில வச்சுக்கிறதுல முக்கியமான விஷயமே இந்த குவாலிட்டி டைம் தான். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அவங்களோட கல்வியோட முன்னேற்றத்துக்கு முக்கியமான விஷயமும் குவாலிட்டி டைம் தான். ஒரு குழந்தை நல்லா படிக்கலையோ, இல்ல திடீர்னு படிச்சுட்டு இருந்த குழந்தை படிப்புல தங்குறாங்க அப்படின்னாலுமே, நீங்க கரெக்ட்டா குவாலிட்டி டைம்ல இருந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வராது. நடத்தை சிக்கல்களையும் ஈஸியா நம்ம குழந்தைகளுக்கு புரிய வைக்க முடியும். ஒரு ஆதாரமான சூழ்நிலையும் வலுப்படுத்த முடியும். நாளைக்கு குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும். தன்னோட பெற்றோர்கள்ட்ட வந்துட்டு பெற்றோர்கள் எப்படி என்கிட்ட இருக்காங்களோ, இப்படிதான் நான் என் பிள்ளைகள்ட்ட இருக்கணும் அப்படின்னும் குழந்தைகளும் கத்துப்பாங்க. வாழ்க்கை திறனையும் கத்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பா குவாலிட்டி நேரம் அமையும். அதே நேரத்துல வீடும் மேம்படும். பிள்ளைகளுக்கும் ரெஸ்பான்ஸ் குடுத்து பண்ணும்போது, பிள்ளைகளுக்கும் எனக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்கு. நானும் இத பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரியும். இப்படி திரும்ப திரும்ப அவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த வேள ஒரு ரசம் செய்யறதா இருந்தா கூட, குழந்தைகளுக்கு என்னென்ன பொருள்லாம் அம்மா போடுறாங்கன்றது கவனிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு நேரத்துல அவங்களே சமையல் கத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்படிதாங்க பிள்ளைகளோட தரமான நேரம் செலவு செய்யறது அப்படின்றது, அவங்க வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல, உறவுகள வலுப்படுத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமையும். இது மகிழ்ச்சியான உறவு வளர்றதுக்கு ஒரு வளமான ஒரு குடும்ப சூழலை உருவாக்கும். இந்த டாபிக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு டாபிக்கோட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லோருக்கும்